நந்தித்தேவர் சித்தர் தமிழ் சித்தர்களில் முக்கியமானவராக கருதப்படுகிறார். அவரின் வரலாறு பெரும்பாலும் கதைநயமாகவும் புராணத்துடன் கலந்ததாகவும் கூறப்படுகிறது. நந்தித்தேவர் சிவபெருமானின் பரம பக்தராகவும் திருவண்ணாமலை கோயிலில் சித்தியாக இறைவனை துதித்தவராகவும் விவரிக்கப்படுகிறார். 1. நந்தித்தேவரின் பிறப்பு மற்றும் பயணம். நந்தித்தேவர் சிவபெருமானின் வாகனமான நந்தியின் அம்சமாக கருதப்படுகிறார். அவர் சிவனின் பக்தியால் அவன் அருளை பெற்றபின் மனித உருவத்தில் பிறந்ததாகவும் பக்தியால் ஆன்மீக உயர்வை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சிறுவயதிலிருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபட்ட அவர் பின்னர் அருணகிரிநாதர் காலத்தில் திருவண்ணாமலை, காசி, சித்தர் மலைகள் போன்ற இடங்களில் தங்கியிருந்து தவம் செய்ததாக கூறப்படுகிறது. 2. சிவனின் திருவருளை பெற்றது. ஒரு நாள் நந்தித்தேவர் சிவனை உபாசித்தபோது சிவன் அவருக்கு தனியாக தரிசனம் அளித்து தத்துவ அறிவை வழங்கியதாக ஒரு புராண கதை குறிப்பிடுகிறது. அந்த தருணத்தில் சிவபெருமான் நந்தித்தேவருக்கு, நீ சித்தராகி மாயையை வென்று உலகிற்கு தத்துவ போதனை செய்ய வேண்டும் என்று ஆசி வழங்கினார். அதன்பின் நந்தித்தேவர் பல துறவிகளுக்கும் ஆன்மீகத்தையும் யோக முறைகளையும் போதிக்கத் தொடங்கினார். 3. நந்தித்தேவர் சித்தர் சித்த மருந்துகள் மற்றும் மருத்துவம். நந்தித்தேவர் ஆயுர்வேதம் மற்றும் தமிழ் மருந்தியல் சார்ந்த பல மர்மங்களை அறிவித்ததாக கூறப்படுகிறார். அவர் குறிப்பாக பஞ்சபூத சக்திகளை இணைத்து மருந்துகள் தயாரித்தல், ஆயுள் நீட்டிக்க ஒரு மருந்து கண்டுபிடித்தல், உடல் மற்றும் மனதை ஒருங்கிணைக்கும் யோக முறைகளை போதித்தல், தனிப்பட்ட மருத்துவ முறைகளை கொண்டு நோய்களை குணப்படுத்துதல். 4. நந்தித்தேவரின் திருவாக்கு. நந்தித்தேவர் பல பாடல்களை எழுதினார். அதில் தத்துவ கருத்துக்களும் ஆன்மீக வழிகாட்டுதல்களும் அடங்கியுள்ளன. அவரது பாடல்களில் மனித வாழ்க்கையின் நோக்கம், கர்ம விதி, யோகா, தவம் ஆகியவை பேசப்படுகின்றன. அவர் கூறிய முக்கியமான ஒரு கருத்து, உடலுக்கு ஆட்டி கல்லடி, உயிருக்கு 8 அடி வெளி, மெய்யுணர்ந்தால் தன்மை தானே அறிவாய். அதாவது உடல் நிலை பாதகமானது, ஆனாலும் உண்மையான அறிவு பெறப்படும் பொழுது மனிதன் தன்னையே உணர முடியும். 5. நந்தித்தேவர் சித்தரின் காலவரைவு. நந்தித்தேவர் இறந்ததா அல்லது சஞ்சீவி நிலையில் இருக்கிறாரா என்பது பற்றிய வாதங்கள் உள்ளன. சிலர் அவர் கடலோரத்திலோ அடுமலையினிலோ தவம் செய்து இன்னும் வாழ்கிறார் என நம்புகின்றனர். 6. நந்தித்தேவர் மற்றும் தமிழ் சித்தர்கள். சித்தர்களின் மரபில் நந்தித்தேவர் முக்கியமானவர். 10ஆம் திருவந்தாதி, திருவெம்பாவை போன்ற நூல்களில் அவரை குறித்த குறிப்புகள் இருக்கலாம். அவர் ஆற்றிய யோக முறைகள், மருந்து முறைகள், தத்துவங்கள் இன்னும் தமிழ் மரபில் பழமையானவை. புராண கதைகள். நந்தித்தேவர் சித்தரை பற்றிய புராண கதைகள் தமிழ் முத்தமிழ் இலக்கியத்திலும் சித்தர் மரபிலும் பரவலாக காணப்படுகின்றன. இங்கே அவரை பற்றிய சில முக்கிய புராண கதைகளை பார்ப்போம். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. 1. நந்தித்தேவர் சிவனின் பரம பக்தராக உருவாகும் கதை. நந்தித்தேவர் சிவபெருமானின் வாகனமான நந்தியின் அம்சமாக கருதப்படுகிறார். ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானிடம், உன் வாகனமான நந்தி மனிதராக பிறந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டாள். சிவன், அவன் மனிதராக பிறந்து ஆன்மீக ஞானத்தில் உயர்ந்து சித்தராக மாறுவான் என்று கூறினார். அந்த அருளால் நந்தி மண்ணில் நந்தித்தேவர் என்ற பெயரில் மனிதராக பிறந்து சிறுவயதிலேயே சிவனின் பக்தியாக மாறினார். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. 2. திருவண்ணாமலை சித்தியாகும் கதை. நந்தித்தேவர் திருவண்ணாமலைக்கு சென்று பல ஆண்டுகள் தவம் செய்யத் தொடங்கினார். அவர் சிவனே என் உயிர், சிவனே என் மூச்சு என்று நினைத்து வழிபட்டார். அவரது கடும் தவத்தினால் சிவன் அவருக்கு நேரில் தோன்றினார். நீ இப்போது ஒரு மாமனிதன் அல்ல, சித்தராக மாறியிருக்கிறாய். இனி உன் ஞானம் உலகுக்கு வழிகாட்டும் என்று சிவன் கூறினார். அதன்பின் நந்தித்தேவர் சித்தராகி மக்கள் வாழ்வில் இறையுணர்வை ஏற்படுத்தினார். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. 3. மரணத்தை வென்ற நந்தித்தேவர். ஒரு நாள் யமதர்மராஜா நந்தித்தேவரின் ஆயுள் முடிந்துவிட்டதாக நினைத்து அவரை எடுக்க கிளம்பினார். ஆனால் யமன் வந்தபோது நந்தித்தேவர் யோகத்தில் இருந்தார். யமன் அவரது உயிரை பிடிக்க முயன்றபோது நந்தித்தேவர், நான் இறப்பதில்லை, என் உயிரை எடுக்க நீ இயலாது என்று கூறினார். யமன் அவரை தாக்க முயன்றபோது நந்தித்தேவர், நான் சிவனின் கிருபையால் மரணமற்றவன் என்று கூறி யமனை அங்கு நிறுத்தினார். அதை தெரிந்து கொண்ட யமன் சிவபெருமானிடம் போய் புகார் அளிக்க, சிவன், நந்தித்தேவர் உண்மையான யோகியாகிவிட்டார், அவருக்கு மரணம் கிடையாது என்று கூறினார். அதன்பின் யமன் அவரை வணங்கி அங்கு இருந்து சென்றான். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. 4. அசுரர்களை அடக்கிய கதை. ஒரு காலத்தில் சில அசுரர்கள் உலகத்தில் ஒழுங்கின்மையை ஏற்படுத்தினர். மக்கள் தவிப்பில் இருந்தனர். அப்போது நந்தித்தேவர் தனது யோக சக்தியை பயன்படுத்தி அந்த அசுரர்களை அடக்கினார்.
அசுரர்கள், நீ எங்களை விட வலிமைசாலி, ஆனால் எங்களுக்கு பாவமில்லை, எங்களை மன்னித்து ஒரு வழி சொல்லுங்கள் என்றனர். அதற்கு நந்திதேவர், நீங்கள் உங்கள் தவங்களை ஒழித்து இறைவனை வழிபடுங்கள், அப்போதுதான் நீங்களும் உயர்ந்த நிலையை அடையலாம் என்று போதித்தார். அசுரர்கள் அதை ஏற்று தங்கள் வழியை மாற்றி துறவிகளாக ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தனர். இடைக்கோடு 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 5. மகாவிஷ்ணுவுடன் நந்திதேவர் செய்த தீர்வுரை. ஒரு நாள் மகாவிஷ்ணு நந்திதேவரை சந்தித்து, உன் ஞானம் மிக உயர்ந்தது, எனக்கு உன் யோகத்தின் ரகசியம் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு நந்திதேவர், அனைத்து உயிர்களும் ஒரே சக்தியின் பலமே. நான் யார், நீ யார்? உண்மையான ஞானம் பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலையை கொடுக்கும் என்று சொன்னார். விஷ்ணு, உன் வார்த்தைகள் உண்மை, நீ உண்மையான சித்தர் என்று நந்திதேவரை வணங்கினார். நந்திதேவர் சிவபெருமானின் முதன்மை சீடர். நந்திதேவர் மகரிஷி சிலாதரனின் மகனாகவும் சிவபெருமானின் முதன்மை சீடராகவும் போற்றப்படுகிறார். அவர் ஒரு சிவச்சீடராக இருந்தபோதும் ஒரு காலத்தில் சிவபெருமானால் சாபம் பெற்றார். அந்த சாபத்தை கழிக்க கோடி வருடங்கள் கடுமையாக தவம் செய்தார். அதன் பலனாக சிவபெருமானின் வாகனமாகவும் கைலாயத்தின் வாயில் காக்கும் துவாரபாலகராகவும் விளங்கினார். மேலும் சனத்குமாரர்கள் என அழைக்கப்படும் சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் ஆகியோருக்கு முதல் குருவாகவும் விளங்கினார். இடைக்கோடு 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 நந்திதேவரின் உருவக்கணிப்பு. அவரின் இடது கையில் சூலம் திரிசூலம் இருந்தது, வலது கையில் ஜபமாலை இருந்தது. உலகம் அழியும் சமயத்தில் பிரளய காலம் சிவபெருமான் அவரை தஞ்சமாக ஏற்றுக்கொண்டார். கருடனின் பெருமையை அடக்க நந்தி தனது சுவாசம் மற்றும் நிச்வாசத்தால் உச்வாச நிச்வாசம் கர்வத்தை முறியடித்தார். அந்த காரணத்தால் பூமியில் பசுவாக பசவேசராக பிறந்தார். அவர் சிவபூஜையில் சிறந்து விளங்கி பின் திருக்கையிலாயம் அடைந்தார். இடைக்கோடு 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 திருக்கையிலாயத்தில் நந்திதேவர் திருக்கையிலாய மலைப்பகுதியில் பொன் நிறத்திலான பிரம்பை கொம்பை ஏந்தி நிற்பார். அனைத்து தேவர் ரிஷிகள் அவரை வணங்கி ஒதுங்கி நிற்பர். அவருடைய மனைவியின் பெயர் சுயசை என்பதாக கூறப்படுகிறது. இடைக்கோடு 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 பர்வதமாக மாறிய நந்திதேவர். நந்திதேவர் நெடுந்தவம் செய்ததன் பலனாக ஒரு மலை வடிவமாக மாறினார். அவரே ஸ்ரீபர்வதம் கைலாய பர்வதம் ஆகி சிவபெருமானை தாங்கி நின்றார். மேலும் அவர் விஷ்ணுவிற்கே சிவத்தின் மகிமையை சிவான்மியம் போதித்தவர் எனவும் குறிப்பிடப்படுகிறார். இடைக்கோடு 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 சிவபெருமான் மற்றும் நந்திதேவர். சிவபெருமானின் 66 நாமங்களில் நந்தி என்ற பெயரும் ஒன்று. சிவனின் முதன்மை சீடர்களில் முதலாவதாக இவர் போற்றப்படுகிறார். திருமந்திரம் என்ற நூலை இயற்றிய திருமூலர் நந்திதேவரின் மாணாக்கர் சீடர் என்பதும் கூறப்படுகிறது. திருமந்திரத்தில் 62 இடங்களில் நந்தி என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடைக்கோடு 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 முடிவு. நந்திதேவர் சிவபெருமானின் முதல் சீடராகவும் கைலாயத்தின் பாதுகாவலராகவும் சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட வாகனமாகவும் விளங்குகிறார். அவருடைய அறிவு, யோக பலம், சிவபக்தி ஆகியவற்றால் அவர் திருக்கையிலாய சித்தர்களால் பேரப்புகளுடன் போற்றப்படுகிறார். நந்திதேவரின் ஐதீக கதை உயிர்ப்புதையல். நந்திதேவர் சிவகணங்களில் முக்கியமானவர். அவர் உமையவளின் அந்த புற காவலராக பணியாற்றி வந்தார். ஒரு சமயம் பார்வதி தேவி கைலாயத்தை விட்டு அடர்வனத்தில் குடில் அமைத்து தவத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அடிலகன் என்ற அரசன் பார்வதி தேவியை காண வர முயன்றான். நந்திதேவர் காவலில் இருந்தபோதும் தேவியின் அனுமதியின்றி அடிலகனை உள்ளே அனுமதித்துவிட்டார். இதனால் சிவபெருமான் மிகுந்த கோபம் கொண்டு, நீ பூமியில் 12 வருடங்கள் மனிதராக வாழ வேண்டும் என்று சாபம் இடுகிறார். சிலாதர் மகரிஷியின் தவம். சிலாதர் மகரிஷி தனது மனைவி சித்திரவதியுடன் தவம் மேற்கொண்டு வாழ்ந்தார். ஒரு நாள் சப்தரிஷிகள் அவரின் ஆசிரமத்திற்குள் வந்தனர். மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்ற சிலாதர், உணவு உண்ணுங்கள் என்று அழைத்தார். ஆனால் மழலை இல்லா வீட்டில் நாம் உணவு உண்ணுவதில்லை என்று சொல்லி சப்தரிஷிகள் வெளியேறிவிட்டனர். இதனால் மனம் உடைந்த சிலாதர் சிவனை நினைத்து தீவிர நிஷ்டையில் அமர்ந்தார். சிவன் தோன்றி, விருப்பமான வரம் கேள் என்று அருளினார். அதற்கு சிலாதர், எந்த காலத்திலும் மரணமில்லாத ஒரு மகன் வேண்டும் என்று வேண்டினார். சிவன், யாகம் செய்யுங்கள், உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்று கூறி மறைந்தார். மாணிக்கப்பெட்டியில் பிறந்த நந்திதேவர். சிலாதர் யாகத்தை தொடங்க முதலில் யாக பூமியை உழத் தொடங்கினார். அப்போது பூமியில் இருந்து ஒரு மாணிக்கப்பெட்டி வெளிப்பட்டது. ஆர்வமுடன் சிலாதர் அதை திறந்தார். அதன் உள்ளே 4 கரங்களும் ஜடாமுடியும் கொண்ட நந்திதேவர் அமர்ந்திருந்தார். அதை பார்த்த சிலாதர், நான் மகனை கேட்டேன், ஆனால் ஒரு துறவியை அளிக்கிறாயே, இறைவா, இது என்ன சோதனை என்று அழுதார்.
அதற்கு சிவன், மீண்டும் அந்த பெட்டியை மூடி திறந்து பார் என்று கூறினார். சிலாதர் மீண்டும் பெட்டியை திறந்தபோது அழகாக சிரித்துக் கொண்டிருந்த ஒரு குழந்தை இருந்தது. சிலாதரும் சித்திரவதியும் மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தனர். சாபம் நீங்கி சிவபெருமானின் தலைமை சீடராக ஆன நந்திதேவர். பிறகு பல சோதனைகளை கடந்து சாபம் நீங்கி நந்திதேவர் மீண்டும் கைலாயம் சென்றார். அவர் சிவகணங்களுக்கு தலைமை பொறுப்பு பெற்றார். மேலும் சிவ தத்துவங்களுக்கான ஆசானாக விளங்கினார். அதன் பிறகு சிவஞானாச்சாரியராக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து புகழுடன் விளங்கினார். முடிவு. நந்திதேவர் சித்தர் புராண கதைகள், ஆன்மீக வரலாறு, சித்த மருத்துவம், யோக விதிகள் ஆகியவை கூடிணைந்து உள்ளன. தமிழ் மரபில் அவர் சிறந்த ஞானியாகவும் மருந்தியலின் தலைவராகவும் போற்றப்படுகிறார்.